never slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you wanna Hello investors, welcome to Investor Mind Voice. Today 29th September market update எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். What are we learning today? First one, market trend, அதுக்கான ரீசன்ஸ் பார்த்துருவோம். செகண்ட் ஒன், வேர்ல்டு மார்க்கெட் ரிப்போர்ட். தேர்ட் ஒன், மார்க்கெட் இண்டிசஸ் அண்ட் செக்டர் இண்டிசஸ். மேலும் FIDIs அவங்க எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க, செல் பண்ணிங்க, அதையும் பார்த்துருவோம். ஐபிஓட ஸ்டேட்டஸ், மெயின் போர்டு SMA IPO அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதையும் பார்த்துருவோம். ஃபிஃப்த் ஒன் பார்க்கும்போது ஸ்டாக்ஸ் ஃபிஃப்த் ஆஃப் த டே. ஒரு 3 brokers வந்து பையிங் ரெக்கமெண்டேஷன் ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டாக்ஸ் டீட்டெயிலாக பார்த்துருவோம். டெய்லி ஒரு ஸ்டாக் வந்து நம்ம சேனலில் ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சி இன்னைக்கு வந்து வருண் பிவரேஜ் ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபைனலாக நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி 30th செப்டம்பர் அதனுடைய ஓப்பனிங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்வெஸ்டர்ஸ், நம்ம வீடியோ பார்க்குற 21% பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. மீதகிற 78% பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக, ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். டுடே மார்க்கெட்டோட ட்ரெண்ட் பார்த்துருவோம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் நோக்கி தான் ட்ரேட் முடிஞ்சிருக்கு. என்ன தான் மார்னிங் வந்து மார்க்கெட் வந்து அப்போட்டில் போனாலும் முடியும் போது கடைசியாக வந்து டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கான ரீசன்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு FIs வந்து தொடர்ந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது குளோபல் லெவலில் யூஎஸோடைய மார்க்கெட் ஆகட்டும், ஏஷியா மார்க்கெட் தொடர்ந்து வந்து ஒரு அண்டர் ப்ரெஷர்லேயே இருக்குது. அடுத்து டேரிஃப் தான், ஃபார்மா செக்டர், IT செக்டர் எல்லாத்துக்கும் யூஎஸில் டேரிஃப் காரணமாக அந்த ஒரு ப்ரெஷரும் தொடர்ந்து மார்க்கெட் இருந்துகிட்டே தான் இருக்குது. அடுத்து மிக்சர் கார்பரேட்டோட அப்டேட்டும் தொடர்ந்து அப்படி தான் இருக்குது. எந்த ஒரு கார்பரேட் கம்பெனிஸுமே ஒரு பாசிட்டிவான ரிப்போர்ட் இது வரைக்கும் பெருசாக ஒன்றும் கொடுக்கல. அடுத்து ஃபைனலாக பார்க்கும்போது ப்ராஃபிட் புக்கிங் வந்து எல்லாருமே ஒரு ஃபேரில் இருக்கிறப்ப அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து குறையாமல் தொடர்ந்து ஒரு மினிமம் ப்ராஃபிட்டை தொடர்ந்து எல்லா கம்பெனிஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அதன் காரணமாக மார்க்கெட் வந்து ஒரு டவுன்வர்ட் நோக்கி போயிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 பார்க்கும்போது ஒரு 19 பாயிண்ட் நெகட்டிவ் 24,634 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் பார்க்கும்போது 61 பாயிண்ட் நெகட்டிவ், இன்றைக்கி வந்து 80,364 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி பேங்க்கும் பார்க்கும்போது ஒரு 71 பாயிண்ட் பாசிட்டிவ் 54,461 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வேர்ல்டு மார்க்கெட்டுடைய ரிப்போர்ட் பார்த்துருவோம். நீங்கள் பாசிட்டிவ் ட்ரேட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் வந்து டவ், S&P, நாஸ்டாக் எல்லாமே இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் கிட்டத்தட்ட ஒரு 0.5% மேலே இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து ஹாங்செங் அண்ட் ஷாங்காய் அதுவும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். அதுவும் ஹாங்செங் பார்க்கும்போது 1% மேலே பாசிட்டிவ் ஆகி முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து சிங்கப்பூர் அண்ட் சவுத் கொரியா அதுவுமே பாசிட்டிவ். அது சவுத் கொரியா பார்க்கும்போது 1% மேலே அதுவும் பாசிட்டிவ். நீங்கள் நெகட்டிவ் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஜப்பான் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் நெகட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. US டாலர் நெஸ் பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ். லாஸ்ட் 1 மந்த்தாக பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிருக்கு. மேக்ஸிமம் வந்து $92 வரைக்கும் போச்சு. அடுத்து நம்ம இந்தியன் ருபீஸ் பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு ஸ்லைட்லி ஒரு பாசிட்டிவ். இன்றைக்கி வந்து கோல்டு, சில்வர், காப்பர் ப்ளஸ் நேச்சுரல் கேஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ். அதுவும் குறிப்பிட்டாலும் சொல்லும்போது கோல்டு வந்து நீங்கள் 1% மேலே பாசிட்டிவ். கோல்டு, சில்வர் பார்த்தோன்னா மாறி அப்போன்ற ஒரு நாளைக்கு கோல்டு மேலே போச்சுன்னா அடுத்த நாள் சில்வர் மாறி போகுது. இப்போதைக்கு சில்வர் பார்த்தோன்னா ஒரு ஹால் டைம் ஹையில் இருக்குது. இன்றைக்கி கூட மட்டும் இன்றைக்கி 1% மேலே இன்றைக்கி நெகட்டிவ் ட்ரேட் முடிஞ்சிருக்கு. சென்னையோடைய கோல்டு, சில்வர், பிளாட்டினம், டைமண்டோடைய ப்ரைஸ் பார்த்துருவோம். இன்றைக்கி கோல்டு 24 கேரட் 11,466, 22 கேரட் 1 கிராம் 10,510, 18 கேரட் பார்க்கும்போது 8,700, சில்வர் வந்து 1 கிராம் 152, பிளாட்டினம் 1 கிராம் 3,811, டைமண்ட் வந்து ஹை குவாலிட்டி 2,50,000 7 லட்சம் வரைக்கும் இருக்குது. கிரிப்டோ கரன்சி டாப் 5 காயின்ஸ் எப்படி ட்ரேட் ஆகிருக்குன்னு பார்த்துருவோம். நம்பர் 1 இருக்கிற பிட்காயின் பார்த்தா நீங்கள் 1,12,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எத்திரியம் பார்த்தா $4,125 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. USDT பார்க்கும்போது $1, XRP பார்க்கும்போது $2.88 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. BNB பார்க்கும்போது $1,008 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்பயுமே பிட்காயின் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து US மார்க்கெட் தான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணும். டுடே மார்க்கெட் இண்டிசஸ் அண்ட் செக்டர் இண்டிசஸ் எப்படி ட்ரேட் ஆகின்னு பார்த்துருவோம். மார்க்கெட் இண்டிஸில் 14 இண்டிஸ் இருக்குது. இந்த 14 இண்டிஸில் பார்க்கும்போது ஒரு 8 இண்டிசஸ் வந்து பாசிட்டிவாகவும் ஒரு 6 இண்டிசஸ் பார்த்தா நெகட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அதுவும் குறிப்பிட்ட அளவுக்கு சொல்லும்போது நெக்ஸ்ட் 50 பார்த்தோன்னா 1% மேலே ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. செக்டர் இண்டிசஸ் பார்க்கும்போது ஒரு 9 இண்டிஸ் பார்த்தா இன்றைக்கி பாசிட்டிவ், ஒரு 5 இண்டிஸ் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நெகட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி வந்து BSE பேங்க் உண்மையிலேயே 1.78% மேலே பாசிட்டிவ் ஆகி முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி அடிவான செக்டர் பார்த்தோன்னா ஆட்டோ செக்டர், IT, மீடியா அண்ட் MNCC, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபார்மா, இந்த 5 செக்டரும் பார்த்தோன்னா நீங்கள் மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கு. இல்லை BSE செக்டர் வந்து சூப்பராக ட்ரேட் கம்பெனி பார்த்தோன்னா இந்தியன் பேங்க் உண்மையிலே 2.58% மேலே, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, SBI அந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க், UK பேங்க், அந்த பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க், இந்த பேங்க் எல்லாமே இன்றைக்கி சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இதன் காரணமாக தான் பார்த்தோன்னா BSE இண்டிஸ் பார்த்தோன்னா 1% மேலே இன்றைக்கி ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. டுடே IPOட ஸ்டேட்டஸ் பார்த்துருவோம். மெயின் போர்டு IPO அண்ட் SMA IPO. மெயின் போர்டு IPO பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு 4 IPO ஓப்பனில் இருக்குது. கடைசியாக இன்னைக்கு க்ளோஸ் ஆன IPO 2 IPO இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரூ வேர்ல்டு பயோஎனர்ஜி கிட்டத்தட்ட 75 பேருக்கு மேலே சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. அதனுடைய நேற்று வந்து பார்க்கும்போது ஒரு 19% கிட்ட இருக்குது. இன்றைக்கி வந்து 22% அதிகரிச்சிருக்கு. இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ஆனால் பட் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் போகிறதுனால மேபி இது வந்து நாளைக்கு வந்து அலர்ட் பண்ணி தெரிஞ்சிடும். அடுத்தது 3 அக்டோபர் பார்த்தீங்கன்னா இதனோட லிஸ்டிங் தெரிஞ்சிடும். ஸோ அன்னை வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஒருவேளை நெகட்டிவாக போச்சுன்னா கொஞ்சம் ஹை ரிஸ்க் தான். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மார்ஜினில் 20% கீழே இருக்கிறப்ப கொஞ்சம் ஹை ரிஸ்க் தான். ஸோ என்ன பொறுத்த இந்த மாதிரி IPO கண்டிப்பாக நான் அப்ளை பண்ண மாட்டேன். காரணம் என்னன்னா இதில் லாஸ் ஆகிறதுக்கு பதிலாக அடுத்து ஒரு
நல்ல ஐபிஓ வரும்போது அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மேபி நான் ஒரு ப்ராஃபிட் பார்த்துப்பேன். அதனால் இந்த மாதிரி ஐபிஓ கண்டிப்பாக இப்போதைக்கு நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். அடுத்து இந்த 4 ஐபிஓவில் பார்த்தோன்னா எதுவுமே பெருசாக கிரே மார்க்கெட் ஒரு பெருசாக 20% மேலே எதுவுமே இல்லை, எல்லாமே லோவில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து எந்த ஒரு ஐபிஓ அப்ளை பண்ண வேண்டாம். மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப்ட்ரெண்ட் நோக்கி போகும்போது கண்டிப்பாக என்னுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எல்லா வேலையுமே ஏறும். ஸோ அப்போ ஏதாவது நல்ல ஐபிஓ வந்து அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ரிஸ்க் எடுக்கிறது வேஸ்ட். ஏன்னா நம்மளுடைய அமௌண்ட்டு நம்மகிட்ட சேஃபாக இருந்தால் தான் அடுத்து ஒரு நல்ல கம்பெனி வரும்போது நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ வரத சின்ன சின்ன கம்பெனிலாம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறது ஹை ரிஸ்க்கில் தான் முடியும். ஸோ உங்ககிட்ட அதிகமாக பணம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். பட் உங்ககிட்ட கம்மியான அமௌண்ட் இருக்கும்போது ஒரு நல்ல கம்பெனி வரும்போது அதில் நம்ம நல்ல ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். அதனால் நம்ம நல்ல கம்பெனி வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து எஸ்எம்ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு 14 ஐபிஓ கிட்ட ஓப்பனில் இருக்குது. ஸோ எதுவுமே பார்த்தோன்னா அப்ளை பண்ணுற சான்சஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே ரொம்ப லோவாக தான் இருக்குது நம்மளோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம். ஸோ அடுத்து ஒரு நல்ல ஐபிஓ வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் வேணாமான்னு முடிவெடுப்போம். ஸ்டாக் ஃபிப்ஸ் ஆஃப் த டே ஒரு 3 புரோக்கர் ஒரு 8 கம்பெனிக்கு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கம்பெனி 1 by 1 பார்த்துருவோம். சாய்ஸ் புரோக்கருடைய சுமித் பக்கடே பார்த்தோன்னா ஒரு 5 ஷேருக்கு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. அதில் நம்பர் 1 பார்க்கும்போது எமிஸ்பியர் ப்ராப்பர்ட்டிஸ் இந்தியா, இதனோட டார்கெட் பிரைஸ் 180, அதனோட ஸ்டாப் லாஸ் 162 கொடுத்துருக்காங்க. காந்தி ஸ்பெஷல் டிப்ஸ் இதனோட டார்கெட் பிரைஸ் 1000 ரூபாய், அதனோட ஸ்டாப் லாஸ் 895 கொடுத்துருக்காங்க. அடுத்து இடிவி நெட்வொர்க் இதனோட டார்கெட் பிரைஸாக 3700, அதனோட ஸ்டாப் லாஸ் 3344. டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர் இதனோட டார்கெட் பிரைஸ் 525, அதனோட ஸ்டாப் லாஸ் 470. லூமெக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜி இதனோட டார்கெட் பிரைஸ் 1400, அதனோட ஸ்டாப் லாஸ் 1250 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஐசிஐசி செக்யூரிட்டியுடைய தர்மேஷா வந்து பார்த்தோன்னா ஒரு ஷேருக்கு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேர் பார்க்கும்போது எஸ்பிஐ பேங்க் அதனுடைய டார்கெட் பிரைஸாக 950, அதனுடைய ஸ்டாப் லாஸ் 787 கொடுத்துருக்காரு. அடுத்தது பார்க்கும்போது எஸ்பிஐ செக்யூரிட்டியுடைய சுதீப் ஷா இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 ஷேருக்கு பைக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. நம்பர் 1 பார்க்கும்போது எல்என்டி, அடுத்தது பார்க்கும்போது அசோக் லைலாண்டு. தற்போது வந்து பார்க்கும்போது ஆட்டோ செக்டர் வந்து ஜிஎஸ்டி ரேட்டின் காரணமாக மேலே போயிட்டுருக்கு. அதனால் இந்த புரோக்கர்ஸ் எல்லாமே இது வந்து பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷேர் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி ஓன் அனலைஸ் ப்ளஸ் எவிடன்ஸ் அட்வைசர்கிட்ட கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பை பண்ணலாமா வேணா பண்ண முடிவெடுங்க. நம்ம சேனலில் டெய்லி ஒரு ஸ்டாக்கை ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நீங்கள் பார்க்க போகிற கம்பெனி வருண் பெவரேஜ் லிமிடெட். இந்த கம்பெனி ரீசெண்டாக ஜிஎஸ்டி அனௌன்ஸ்மெண்ட்டில் கார்பரேட் ட்ரிங்க்ஸ்க்கு எல்லாமே 40% மேலே டேக்ஸ் அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 500 இப்போ வந்து 450 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி என்னுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைல் பார்த்துருவோம். இந்த கம்பெனி 1990 தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கம்பெனி வந்து பெப்சிகோ இந்த லிமிடெட் இவங்களுக்கு தான் வந்து இயங்கிட்டு வராங்க. இந்த கம்பெனியோட பிராண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது பெப்சி, ட்ராபிகானா, ஸ்லைஸு, 7up, ஸ்டிங்கு, குர்குரே, அக்வாஃபினா, லிமிட்டான, டொரிட்டோஸ் அண்ட் மெராண்டோ இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் மேலும் சின்ன சின்ன பிராண்ட்ஸ் நிறையா இருக்குது. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸில் 2025 பார்க்கும்போது ஒரு 10 கண்ட்ரியில் வந்து இவங்க ஃப்ரான்சைஸ் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. 4 கண்ட்ரிக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டர் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. மேலும் வந்து இவங்க வந்து 2024 ஒரு 3 டெரி அதாவது இந்தியன் சப்கான்டினென்ட் ப்ளஸ் ஸ்ரீலங்கா, நேபாள் இந்த நிறைய இடத்த பார்த்தோன்னா இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து சவுத் ஆப்பிரிக்கா அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிங்கிற கண்ட்ரியில் தான் இவங்க அதிகப்படியான வருமானம் வருது. குறிப்பாக மொராக்கோ, ஜாம்பியா, ஜிம்பாப்வே இங்கேருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 17% வந்து 83% வரைக்கும் ஒரு கண்ட்ரிலையும் வேரி ஆகும். ஸோ இங்கே மட்டும் தான் அதிகப்படியான வருவாய் இங்கேருந்து மட்டுமே வருது. மேலும் இந்த கம்பெனி பார்த்தோன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஃபுல்லும் சின்ன சின்ன கண்ட்ரியில் என்ன வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து எல்லா சின்ன சின்ன கண்ட்ரியில் வந்து தொடர்ந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்தியாவை தவிர்த்து மற்ற எல்லா கண்ட்ரிலையும் பிஸ்னஸ் நல்லாவே போயிட்டுருக்கு. அடுத்தது குறிப்பாக பார்க்கும்போது ஒரு 36 மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து இந்தியாவில் இருக்குது. மேலும் இன்டர்நேஷனல் லெவலில் 12க்கு மேலே இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் இந்த கம்பெனியோட வருவாய் 2025 பார்க்கும்போது கார்பரேட்டட் சாஃப்ட் ட்ரிங்கில் மட்டும் 76% மேலேயும், ஜூஸில் வந்து ஒரு 8%, வாட்டரில் வந்து ஒரு 16% இவங்களுக்கு வந்து ரெவன்யூ கிடச்சிட்டு வருது. ஸோ இதெல்லாம் ஓவராலாக பார்க்கும்போது இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ப்ரொஃபைலும் பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. பட் இந்த ஜிஎஸ்டி சின்ன சின்ன இஷ்யூவில் வந்து டெம்பரவரியாக வரும் போகும். பட் லாங் டைமுக்கு நம்ம எதை பார்க்கணும், அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் நல்லா இருக்கா மட்டும் தான் பார்க்கணும். ஸோ அதை வரைக்கும் பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. வருண் பெவரேஜ் கம்பெனியோட ஃபினான்ஷியல் வேல்யூ எப்படின்னு பார்த்துருவோம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் பார்க்கும்போது 1,52,000 கோடிக்கு மேலே இருக்குது. இவங்களோட ஸ்டாக் பே பார்க்கும்போது 53, அவங்க இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது 73 இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பேயோட ஸ்டாக் பே ரொம்ப கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அண்டர் வேல்யூ ஸ்டாக்னே சொல்லலாம். அடுத்து ROICன்னு பார்க்கும்போது 24% இருக்குது. இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டும் பார்க்கும்போது 0.2 இருக்குது. ஸோ டிவிடெண்ட் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. டெப்ட்னு பார்க்கும்போது 2132 கோடி, அதாவது இவங்க டெப்ட் ஈக்விட்டியும் பார்க்குறது 0.1. ஸோ ஒன்று விட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனினே சொல்லலாம். EPS பார்க்கும்போது 8 இருக்குது. OPM பார்க்குறது 21% இருக்குது. இவங்களுடைய கரண்ட் ப்ரைஸும் பார்க்கும்போது 450 இருக்குது. புக் வேலையும் பார்க்கும்போது 54. ஸோ இதை விட ஒரு 8 to 9 மடங்கு கொஞ்சம் அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இவங்க ROIன்னு பார்க்கும்போது 22% இருக்குது. இந்த கம்பெனி 1 year ஹைன்னு பார்க்கும்போது 664, லோன்னு பார்க்கும்போது 419 வரைக்கும் போயிருக்கு. இந்த கம்பெனியோடைய PE ரேஷியோன்னு பார்க்கும்போது 0.9 இருக்குது. ஸோ ஒன்று விட கம்மியாக இருக்கிறதால இந்த கம்பெனி ஒரு அண்டர் வேல்யூ ரிட்டையர் ஆகிட்டு கம்பெனியே சொல்லலாம். ஸோ இந்த வேல்யூ வச்சு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இதில் வந்து பெருசாக குறைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. வருண் பெவரேஜ் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த டேட்டா பார்க்கும்போது 2013 25 வரைக்கும் பார்க்க போகிறோம். இவங்களுடைய ரிசர்வ் பார்க்கும்போது 2013 82 கோடியாக இருந்து இப்போ பார்க்கும்போது 17,000 கோடிக்கு மேலே இருக்குது. இது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து இவங்க பாரோயிங் பார்க்கும்போது 2013 2332 கோடியாக இருந்து இப்போ பார்த்தோன்னா 2130 கோடியாக ஸ்லைட்லி இவங்க பாரோயிங் வந்து குறைச்சிருக்காங்க. உண்மையிலே இது ஒரு பாசிட்டிவான விஷயம். டோட்டல் அசெட் பார்க்கும்போது 2013 2976 கோடியாக இருந்து இப்போ பார்க்கும்போது 24 கோடிக்கு மேலே அதிகரிச்சிருக்கு. ஸோ உங்களுடைய மொத்த பாரோயிங் பார்க்கும்போது 2000 கோடி விட 24 கோடி வந்து சொத்தே இருக்குது. ஸோ ஒரு 12 மடங்கு மேலே இவங்க அசெட்டே ஸோ உங்களுடைய கடனோட அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் சொத்தை வித்தால ஈஸியாக கடத்தலாம் அடைச்சிடலாம். ஸோ உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டும் பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பராக இருக்குது.
அடுத்து இவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்துருவோம். 1 மந்த்னு பார்க்கும்போது ஒரு 13% நெகட்டிவ்ல இருக்குது. 1 இயர் பார்க்கும்போது 29% மேலே நெகட்டிவ். 5 இயர்ஸ் பார்க்கும்போது 619% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 5 இயர்ஸில் வந்து இது வந்து ஒரு 6 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓவராலாக 2016 அந்த கம்பெனி IPO வந்திருக்கு. அப்புறம் இப்போதுன்னு பார்க்கும்போது 1586% மேலே. அதாவது நீங்கள் 2016 இந்த கம்பெனியில் வந்து ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் போட்டுருந்தனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சமாக இது அதிகரிச்சிருக்கும். கிட்டத்தட்ட 15 மடங்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த கம்பெனி பார்க்கும்போது உண்மையிலே ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனி டெம்பரரியாக GST இந்த மாதிரி சின்ன விஷயம் டெம்பரரியாக வரும், மேலே ஏறும் கீழே போகுமா தவிர. ஸோ லாங் டைமுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கம்பெனியாக அந்த வேல்யூலாம் சொல்லுது. வருண் ப்ரோவேஜ் கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த டேட்டா வந்து 2013 2024 வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு சேல்ஸ்னு பார்க்கும்போது 2013 2000 கோடியாக இருந்து இப்போ பார்க்கும்போது 20,000 கோடிக்கு மேலே கிட்டத்தட்ட 10 மடங்கு இந்த 10 வருஷத்தில் அதிகரிச்சிருக்கு. இதில் சூப்பரான விஷயம். அடுத்து உங்கள் எக்ஸ்பென்சிவ் பார்க்கும்போது 2013 1800 கோடியாக இருந்து இப்போ பார்க்கும்போது 15,000 கோடிக்கு அதிகரிச்சிருக்கு. இது ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ். பட் ஒரு கம்பெனி நிறையா growth அதோட எக்ஸ்பென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். அடுத்து உங்கள் நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 2013 14 இந்த வருஷத்தில் மட்டும்தான் ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 வருஷம் மட்டும்தான். அதை தவிர்த்து 2015 ஆரம்பிச்சு இந்த 24 வரைக்கும் பார்க்கும்போது தொடர்ந்து இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து அதிகரிச்சிட்டு போகுது. எந்த ஒரு இயரும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து குறைஞ்ச மாதிரியே இல்லை. ஸோ உண்மையிலே இது வந்து சூப்பராக இருக்கும். EPS பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அந்த 2 வருஷம் மட்டும்தான், அதாவது 2013 14 மட்டும்தான் நெகட்டிவ். அதுக்கப்புறம் EPS பார்க்கும்போது தொடர்ந்து அதிகரிச்சிட்டு போகுது. ஸோ உண்மையிலே இந்த ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 8 வருஷம் பார்க்கும்போது சூப்பராக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுடைய growth ரேஷியோன்னு பார்க்கும்போது உங்கள் சேல்ஸ் growthனு பார்க்கும்போது 10 இயர்ஸ் 21%, 5 இயர்ஸ் 21%, 3 இயர்ஸை பார்க்கும்போது 31% கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ப்ராஃபிட் growthனு பார்க்கும்போது 10 இயர்ஸ் 61%, 5 இயர்ஸ் 41%, 3 இயர்ஸ் 55% கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய CAGR பார்க்கும்போது 5 இயர்ஸ் 48%, 3 இயர்ஸ் 29%, லாஸ்ட் 1 இயர் மட்டும் -28% ஒரு நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் 1 இயர் இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட் நிறைய கம்பெனி ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. அது காரணம் மார்க்கெட் டென்ஷன் தான் காரணம். அடுத்து இவங்க ROI பார்க்கும்போது 10 இயர்ஸ் 21%, 5 இயர்ஸ் 25%, 3 இயர்ஸ் பார்க்கும்போது 28%, லாஸ்ட் 1 இயர் பார்க்கும்போது 22% கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் டேட்டாஸ் பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராக தான் இருக்குது. வருண் பியூரேஜ் இந்த கம்பெனியோட ஃபேர் கம்பேரிசன் அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்துருவோம். இந்த டேட்டா வந்து 2022 2025 வரைக்கும் இருக்குது. ஸோ குவார்டர் வைஸ் பார்த்துருவோம். ப்ரொமோட்டர்ஸ் வந்து 2022 3% இருந்து இப்போ பார்க்கும்போது 51% அதிகரிச்சிருக்காங்க. பட் லாஸ்ட் 3 குவார்ட்டராக பார்க்கும்போது 60 59 ஸ்லைட்லி குறைஞ்சிருக்காங்க. அடுத்து FISன்னு பார்க்கும்போது 2022 6% இருந்தது, இப்போ பார்க்கும்போது 21% அதிகரிச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 குவார்ட்டராக பார்க்கும்போது ஸ்லைட்லி வந்து குறைஞ்சிருக்கு. 25 21 குறைஞ்சாங்க. இது ஒரு சின்ன நெகட்டிவ். அடுத்து பார்க்கும்போது DISன்னு பார்க்கும்போது 2020 3% இப்போ வந்து 10% இருக்குது. ஸோ லாஸ்ட் வந்து 3 குவார்ட்டராக வந்து இவங்க அதிகரிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பப்ளிக்கும் பார்க்கும்போது 2022 6%, இப்போ பார்க்கும்போது 7% மேலே இருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் 3 குவார்ட்டராக பார்க்கும்போது இவங்க ஸ்லைட்லி அதிகரிச்சிருக்காங்க. பட் இதில் நெகட்டிவ்னு பார்க்கும்போது அவங்க ப்ரொமோட் FIS வந்து லாஸ்ட் 3 குவார்ட்டர் வந்து ஸ்லைட்லி குறைச்சிருக்காங்க. DIC FIS அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 50% பாசிட்டிவ் 50% நெகட்டிவ்னே சொல்லலாம். கம்பெனியோட பியர் கம்பேரிசன் பார்த்துருவோம். இந்த பிஸ்னஸில் இருக்கிற கம்பெனியில் டாப்பில் இருக்கிறது வருண் பியூரேஜ் கம்பெனி தான். கிட்டத்தட்ட உங்களுடைய மார்க்கெட் கேப்பே 1,50,000 கோடிக்கு மேலே இருக்குது. மற்ற எல்லா கம்பெனியுமே 127 கோடி 46 கோடி 16 கோடி 3 கோடி ஒரு சின்ன கம்பெனி தான். ஸோ இந்த பிஸ்னஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் டாப் மோஸ்ட், இவங்க ஒரு மோனோபோலின்னு சொல்லலாம். வருண் பியூரேஜ் கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் உண்மையிலே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி டெப்த் வித் கம்பெனியாக இருக்குது. உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டும் உண்மையிலே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 8 வருஷம் சூப்பராக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட நெகட்டிவ்னு பார்க்கும்போது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸில் ப்ரொமோட்டர்ஸும் FI பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 குவார்ட்டராக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் நெகட்டிவ். அடுத்த நெகட்டிவ்னு பார்க்கும்போது இப்போ வந்து GSTயில் வந்து இவங்களுக்கு வந்து கார்பனேட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே 40% மேலே டேக்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த 2 விஷயம் நெகட்டிவ் காரணமாக இந்த ஷேர் வந்து கீழே போயிட்டு இருக்கு. பட் ஒரு லாங் டைமில் என்னதான் இந்த சின்ன விஷயங்கள் வந்து மேலே ஏறும் கீழே போக தவிர ஒரு லாங் டைம் பார்க்கும்போது உண்மையிலே இந்த கம்பெனி கன்சிடர் பண்ணலாம் கேட்டால் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் க்ரோவிங் கம்பெனியில் இருக்குது. ஸோ இந்தியாவை தவிர்த்து மற்ற எல்லா கண்ட்ரியும் நல்ல பிஸ்னஸ் இருக்குது. என்னதான் வந்து டெம்பரவரியாக வந்து சில பேர் பெப்சி அவங்களுடைய ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன இஷ்யூஸ் ஏதாவது வந்து வாங்காமல் இருந்தால் ஒரு லாங் டைமுக்கு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுற கம்பெனி. ஷார்ட் டைம் பார்க்கும்போது இந்த கம்பெனி சின்ன நியூஸ் எப்பயாவது வரும்போது மேபி ஒரு இன்டர்மீடியேட் ப்ளஸ் எக்ஸ்பர்ட் மட்டும் கன்சிடர் பண்ணலாம். இதில் வந்து பிகினர்ஸ் வந்து ஷார்ட் டைம் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட் 1 இயராக பார்த்து அந்த கம்பெனி பெரிய ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ ஆனால் ஒரு லாங் டைம் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சென்செக்ஸ் டுமாரோ 30 செப்டம்பர் அதனுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். என்னுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்க்குறது 80,162 ரெண்டாவது சப்போர்ட்னு பார்க்கும்போது 79,462 இருக்குது. இன்கேஸ் இது பிரேக் அவுட் வச்சு மேலே போச்சு ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்து அதனுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 80,862 அது ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 86,200 இருக்குது. பேங்க் நிஃப்டியோடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 54,300 அடுத்த சப்போர்ட்னு பார்க்கும்போது 54,000 இருக்குது. இதனுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 54,850 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 54,900 இருக்குது. நிஃப்டி 30 செப்டம்பர் அவருடைய ஓப்பனிங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அதனுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்க்கும்போது 24,520 அடுத்த சப்போர்ட் பார்க்கும்போது 24,400 இருக்குது. இதனுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 24,750 அடுத்த ரெசிஸ்ட் பார்க்கும்போது 24,800 இருக்குது.
ஸோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூஸை பொறுத்து தான் இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து 30 செப்டம்பர் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பது கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா உங்கள் ஓன் அனலைஸ் ப்ளஸ் எபிலிஸ்ட் அட்வைசர் கிட்ட ஒரு கைட்லைன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கும், ரிஸ்க் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.